ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்தியன் போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்கில் ஃப்ரீயாகவே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அதில் ப்ரீமியம் சேவிங் அக்கௌண்ட்டு, ரெகுலர் சேவிங் அக்கௌண்ட்டு, டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, அப்புறம் பேசிக் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. சரிங்களா? இதில் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்குல்ல, ஸோ இந்த வீடியோவில் நான் இதைத்தான் உங்களுக்கு வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா மெஜாரிட்டி இதுதான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ப்ரொசீஜரை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா இதில் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட்டு கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, 18 வயசுக்கு மேலே இருக்க யார் வேணால் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். ஓகேவா? நான் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னேன்னா, கம்ப்ளீட் கேவிசி ஃபார்மாலிட்டிஸ் வித்தின் 12 months. என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட். அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். வீடியோ கால் கேவிசி இந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு ஆதார் அண்ட் பேன் நம்பர் போட்டு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவோம். அக்கௌண்ட்டோட ஐடி, பாஸ்வேர்டு, அக்கௌண்ட் நம்பர் இந்த மாதிரிலாம் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இவங்களோட அப்ளிகேஷனை. ஆனால் மித்த அப்ளிகேஷனில் நம்ம வந்து லிங்க் பண்ணி அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கேஒய்சி நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இந்த எல்லா ஆக்சஸும் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ நான் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்ப்ளீட் யுவர் கேஒய்சி டிஜிட்டல் அக்கௌண்ட், அன்லாக் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று மேலே காமிச்சிருப்பேன். யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ், அதாவது பேமெண்ட்ஸ், அதாவது ரீசார்ஜு, கரண்ட் பில் கட்டுறது, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் லிமிட்டட் கேஒய்சி அக்கௌண்ட்டில். அதாவது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறதுல போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் வந்து ஆர்டி, லாடு, எஸ்எஸ்ஏ, அப்புறம் பிபிஎஃப் அக்கௌண்ட். ஓகே, அடுத்து வெர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தான் இதோட ஃபீச்சர்ஸ். இதே நம்ம ஃபுல் கேஒய்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து ரெகுலர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக மாறிடும். ஸோ அப்படி பண்ணும்போது கேஷ் ட்ரான்சாக்ஷன், டெபாசிட்டு, விட்ராலு ஃப்ரீ, பிம் யூபிஐ, அதாவது நம்ம ஃபோன்பே, கூகுள் பே, ஜிபே, இதில் எல்லாத்தையும் நம்ம வந்து பக்காவாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ்ஸு, ஐஎம்பிஎஸ் எல்லாமே பண்ணிக்க முடியும். அப்புறம் பிரதான் மந்திரி ஜீவான் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்புறம் நிறையா வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஓகேவா? அண்ட் இப்போ வந்து இதோட சார்ஜஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். சார்ஜஸ் வந்து இங்கே பார்ப்போம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்றது. திரும்பியும் கூட சொல்கிறேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறது, அதாவது இந்த ப்ராசஸ், இந்த டீட்டெயில்ஸ் பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஓப்பனிங் ப்ரொசீஜர் காமிப்பேன்ல, ஸோ அதில் ஓப்பன் பண்ணுறது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட். சரியா? அது ரெகுலர் சேவிங் அக்கௌண்ட் கிடையாது, டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. அதுக்கு நம்ம கேஒய்சி வந்து வெறும் ஆதார் கார்டு, பேன் நம்பர் மட்டும்தான் கொடுப்போம், வேறு எதுவும் கொடுக்க மாட்டோம். அப்போ அக்கௌண்ட் கிடச்சிரும். கிடச்சதுக்கப்புறம் வித்தின் 12 monthsக்குள்ளே நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து ஃபுல் கேவிசி பண்ணோம் அப்படின்னா லைஃப் லாங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கணும். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 18 வயசுக்கு மேலே யார் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இனிஷியல் மினிமம் டெபாசிட் வந்து தேவையில்லை. மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸும் தேவை கிடையாது. அடுத்து இதில் மேக்ஸிமம் 1.2 lakhs தான் வந்து வச்சுக்க முடியும். அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க. எண்ட் ஆஃப் த டே பேலன்ஸ் வந்து 1 lakh தான் இருக்கணும் ஒரு வருஷத்துக்கே. அவ்வளோதான். ஏன்னா இது டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லை, ஃபுல் கேவிசி அக்கௌண்ட் கிடையாது. மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸும் பார்த்திங்கன்னா கிடையாது. மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், ஸோ அதுவுமே வந்து கிடையாது. ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 2% கம்மியாக தான் கொடுப்பாங்க. திரும்ப சொல்கிறது தான், இது வந்து ஒரு டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து பேமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட்டு. எஸ்எம்எஸ் அலர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி 3 மாதத்துக்கு ஒருக்கா 10 ரூபா பிடிக்கிறாங்க. அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். கியூஆரும் ஃப்ரீ, அது சொல்லலை, அது வந்து மென்ஷன் பண்ணலை. அடுத்து அக்கௌண்ட் க்ளோசர் சார்ஜஸ், அது வந்து 150 ரூபா. ஓகே, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 150 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் சர்டிஃபிகேட், அது வந்து அப்புறம் ஒரு 50 ரூபா கட்டினா கிடைக்கும். கார்டு, கிட்டு, இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி, ராங் அட்ரஸ், நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு போகாமல் ரிட்டன் அவங்களுக்கே போயிடுச்சு அப்படின்னா 50 rupees வந்து கட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெகுலர் அக்கௌண்ட்டுக்கு. மித்தபடி எல்லாமே வந்து ஃப்ரீ தான் கைஸ். இங்கே டெபாசிட் சார்ஜஸ், வித்ட்ராவல் சார்ஜஸ் எல்லாமே கிடையாது.
ஸோ வெர்ச்சுவல் டெபிட் கார்டு வச்சுக்கிங்க அப்படின்னா மட்டும் 25 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து வித்தின் 1 இயருக்குள்ளே ஃபுல் கேவிசி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அது எப்படி ப்ரோ நான் போய் பண்ணுறது? ஃபுல் கேவிசி எங்கே? ஆப்னா பரவாயில்ல, உள்ளுக்கே இருக்கும், வீடியோ கேவிசி பண்ணால் பரவாயில்ல அப்படின்றீங்கல்ல. அது என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே போங்க, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு. அங்கே போனீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வந்து ஃபுல் கேவிசி பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்கள் போய் இந்த மாதிரி வந்து நான் ஆல்ரெடி டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில், இதை வந்து ஃபுல் கேவிசி பண்ணி கொடுங்க அப்படின்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்ப்போம் எப்படி வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு மொபைல்லேயும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் மொபைலில். ஃபர்ஸ்ட்டு உங்களோட ப்ளே ஸ்டோர்லேயே ஆப் ஸ்டோர்லேயே ஐபிபி மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல ஓப்பன் யுவர் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர் யூ ரெசிடென்ட் டேக்ஸ் பர்பஸ் இன் கண்ட்ரி டெரிட்டரி அவுட் சைடு இந்தியான்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு ப்ராடக்ட் நேமில் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பேன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் மேலே ஃபஸ்ட்டு. என்ட்ரு பண்ணி பேன் நம்பர் என்ட்ரு பண்ண உடனே மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிடுங்க. இப்போ ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணி இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு கீழே சப்மிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ 5 ஸ்டெப்ஸில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். பர்சனல் இன்ஃபர்மேஷன், பேன், கம்யூனிகேஷன் அட்ரஸ், நாமினி டீட்டெயில்ஸ், அடிஷனல் இன்ஃபர்மேஷன், அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பக்கம் வந்து ரிசீவ் ஆயிரும். சரி, ஃபர்ஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷனில் நம்மளோட நேமு, ஏஜு, அட்ரஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிக்கிறோம், அது ஆதார் கார்டு டீட்டெயில் கொடுத்தபடி. இப்போ மதர்ஸ் மெய்டன் நேம்னா உங்கள் அம்மாவோட ஒரிஜினல் நேம்னா இப்போ கரண்ட் இல்லை. இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணாததுக்கு முன்னாடி அவங்களோட ஒரிஜினல் நேம். ஓகேவா? உங்கள் அப்பா பேர் இப்போ இருந்தால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி வரும். அது இல்லாமல் அவங்களோட ஒரிஜினல் நேம். ஓகேவா? அதுதான் மெய்டன் நேம். ஸோ இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன் நானுமே. மேடன் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து மதர்ஸ் நேம், ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டீட்டெயிலும் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிரும், அங்கே வந்துடும். இப்போ பேன் அண்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ், ஸோ செகண்ட் ப்ராசஸ்க்கு வந்து மூவ் ஆகிடலாம். இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் 60 டெக்ளரேஷன் கேட்டிருக்கும், பெர்மனண்ட் அட்ரஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதை வந்து அப்படியே கொண்டு வந்து வச்சிரும். இதை வந்து நீங்கள் இங்கேயே கொடுத்துடலாம். நான் ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸில் தான் இருக்கேன் அப்படின்னா ஓகே, சேம் கொடுத்துடலாம். இல்லை ஆதாரில் ஒரு அட்ரஸ் இருக்குது, இப்போ நான் வேறு இடத்துல ஜம்ப் ஆகிட்டேன் அப்படின்னா அது என்ன அட்ரஸோ அந்த டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த அட்ரஸை மேனுவலாக வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்துக்குங்க. இதை ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நாமினி டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா டு நாட் விஷ் டு நாமினேட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி அதை ஸ்கிப் பண்ணி. இப்போ ஆட் பண்ணணுன்னா அவங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு பின்கோடெலாம் கொடுத்துடலாம். ஸோ அட்ரஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்கள தான் கொடுப்பீங்க. அப்போ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. அதனால் அட்ரஸ் சேம் ஆஸ் அப்ளிகண்ட் ஆனால் அவங்க உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? ஏன்னா எல்லாம் ஒன்றா தானே இருப்பீங்க, அட்ரஸ் ஒன்று தானே. ஸோ அட்ரஸ் சேம் கொடுத்துருங்க. இங்கேயும் அட்ரஸ் சேம் அஸ் நாமினி, ஸோ அதுவும் சேம் தான். ஓகேவா? ஸோ இதை வந்து கொடுத்துடலாம். அடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை செலக்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து பேசிக் ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து என்ட்ரு பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல நேஷ்னாலிட்டி ஓகே, மேரிட் ஸ்டேட்டஸு ஓகே, ஆக்குபேஷன் டைப்பு ஓகே. அடுத்து கிராஸ் ஆனுவல் இன்கம் செலக்ட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் லெவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ்போஸ்டு பர்சனா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, நோ கொடுத்துருங்க பொலிட்டிக்கலி. அடுத்து அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், ஸோ இந்த இடத்துல கொடுங்க. இப்போ இந்த இடத்துல ரெக்வயர்ட் அன் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், எஸ். அப்புறம் மேட் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் டெலிவரி, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இதில் ஐ அக்ரி டு ரிசீவ் டிபிடி இன் ஐபிபி அக்கௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி டிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இங்கே எல்லாத்தையும் ஓகே கொடுத்தோடனே சேவ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன், மொபைல் பேங்கிங், எஸ்எம்எஸ் பேங்கிங், மிஸ்டு கால் பேங்கிங் எல்லாத்துக்கும் வந்து டிக் கொடுத்து வச்சுருங்க. நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே வந்திருக்கும். எல்லாமே ஓகே அப்படிங்கிற பட்சத்தில்
பிரச்சனை இல்லை. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன் பார்த்துக்கலாம். பக்கத்துலேயே வந்து அந்த பென் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ திருப்பி ஆதார் கார்டுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணுங்கள். கீழே என்ட்ரு பண்ணி கீழே சப்மிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ நான் என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ கஸ்டமர் ஐடி வந்துருச்சு, அக்கௌண்ட் நம்பரும் வந்துருச்சு. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கோ டு ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். லாகின் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள், அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், கஸ்டமர் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள், டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பரு இதெல்லாம் போட்டு கீழே ரெஜிஸ்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ இப்படி செலக்ட் பண்ணி விட உடனே அக்கௌண்ட் வந்து உள்ளே லாகின் ஆகும். ஸோ திரும்பி சொல்கிறது தான், இப்போ வந்துட்டு நியூ எம்பின் வந்து செட் பண்ண சொல்கிறாங்க. எம்பின் வந்து செட் பண்ணி வச்சுருவோம். ஓகே, திரும்பியும் அதை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிடலாம். ஒரு டைமும் நீங்கள் அக்கௌண்ட் உள்ளே வரும்போது இந்த எம்பின் செட் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். அடுத்து செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்குறாங்க. ஏதாவது ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் யுவர் பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. நீங்கள் பிறந்த இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கொடுத்துடலாம். அடுத்து வாட் இஸ் யுவர் ஃபஸ்ட்டு ஸ்கூல் யூ ஹேவ், அது அப்புறம் படித்து பார்த்துக்குங்க, ரொம்ப போகுது. இப்போ அத்தென்டிகேஷன் ஓடிபி, திரும்பியும் ஓடிபி வரும், அதையும் வந்து என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்துடலாம். அவ்வளோதான் கைஸ், அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆனதுக்கப்புறம் லாகினும் பண்ணியாச்சு. இப்போ எம்பின்னை போட்டு உள்ளே போயிடுவோம். அவ்வளோதான், இந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே நமக்கு அக்கௌண்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதுக்குள்ளே மட்டும்தான் இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம ப்ராப்பராக ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதுவுமே பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிடையாது. ஓகேவா? என்ன அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்னா நம்ம ஃபுல் கேஒய்சி பண்ணி தான் ஆகணும். ஓகே, பக்கத்தில் இருக்க இந்தியன் போஸ்ட்டுக்கு போய் நம்ம ஃபுல் கேஒய்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க நமக்கு பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா? சும்மா ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து அனுப்பி காமிக்கிறேன். பார்த்தீங்களா? இது மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து 25 ரூபா க்ரெடிட் ஆயிடுச்சு. நம்ம டெஸ்டிங் முடிஞ்சிருச்சு. இங்கே வெர்ச்சுவல் டெபிட் கார்டு வேணும்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ரிக்வெஸ்ட் பண்ணி தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் வந்து கொஞ்சம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க டிஃபால்ட்டாகவேவும். எதுனாலும் டக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபுல்லாக இதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா மினிமம் பேலன்ஸு மெயின்டைன் பண்ணுறது இந்த மாதிரி எந்த சார்ஜஸும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பர்சனலாக நானுமே இந்த அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதனால தான் சொல்கிறேன். நான் இன்ன வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இந்த பேங்க்கில் நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷனும் லேர்ன் பண்ணியிருப்பீங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு எதாவது ஹெல்ப்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அக்கௌண்ட் ரிலேட்டடாக. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.